அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் தரம் 10 4வது அழகாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பண்டைய சமூகம் எனும் பாடத்தை அதை எப்படி நாம இலகுவாக கற்றுக்கொள்வது, அதிலே சொல்ல வரக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் அதில் உள்ள ஒரு பகுதியையும் இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாடத்துல ஹெடிங் பண்டைய சமூகம். அது நீண்ட ஒரு பாடம், 10ஆம் ஆண்டுல இது ஒரு நீண்ட ஒரு பாடமா இருந்தாலும் இலகுவாக கற்க முடியும். முதலாவது என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பாடத்துல என்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அதை நம்ம முதலாவது எடுத்துக்கொள்ளணும். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடம் பிரதான 3 அலகுகளாக என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. முதலாவது ஹெடிங் நிர்வாக அமைப்பு, அது தொடர்பாக இதுல சில விஷயங்கள் படிக்கணும். அதுக்கு பிறகு பொருளாதார அமைப்பு தொடர்பாக சில விஷயங்கள் படிக்கணும். அதுக்கு பிறகு கலாசாரம் என்பது தொடர்பாக சில விஷயங்கள் படிக்கணும். இந்த 3 தலைப்புகளும் தான் இந்த பாடத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கிற பிரதான விஷயம். இதை படிச்சுட்டோன்னு சொன்னா இலகுவாக புரிஞ்சிடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதுல உள்ள முதலாவது தலைப்பாக இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு என்கிற தலைப்பை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த தலைப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, நிர்வாக அமைப்புங்கிற தலைப்புக்குள்ள வந்தா இதுக்குள்ள ஒரு 4 விடயங்கள் தொடர்பான அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புராதன கால நிர்வாகம் சம்பந்தமா தாராங்க. அதே மாதிரி புராதன கால உள்ளூராட்சி அப்படிங்கிற ஒரு ஹெடிங் சில விஷயங்கள் வருது. அதே மாதிரி புராதன கால சமூக நலன் சேவைகள் செய்த மன்னர்களுடைய விஷயங்கள் தாராங்க. அதுக்கு பிறகு மன்னர்களுடைய வெளியுறவு கொள்கை சம்பந்தமான சில விஷயங்கள் தாராங்க. இந்த 4 விடயங்களும் நிர்வாக அமைப்புங்கிற தலைப்புக்கு உள்ள இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப திரும்ப சொல்றோம், பண்டைய சமூகம்ங்கிறது 3 தலைப்புகள்: நிர்வாக அமைப்பு, பொருளாதார அமைப்பு, கலாசாரம். அதுக்குள்ள நிர்வாக அமைப்புங்கிற தலைப்புக்கு உள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நிர்வாகம் சம்பந்தமான சில விஷயங்கள் தர்றாங்க, உள்ளூராட்சி சம்பந்தமான சில விஷயங்கள் தராங்க, சமூக நலன் விடயங்கள் மன்னர்கள் செய்த சமூக நலன் சேவைகள் சம்பந்தமான சில விஷயங்கள் தராங்க. அதுல ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய வரும். சரியா? அதே மாதிரி வெளியுறவு கொள்கை, நம்ம நாட்டு மன்னர்கள் வெளிநாடுகளோட எப்படி தொடர்புகள் வச்சிருந்தாங்கிற விஷயம் தராங்க. இந்த 4 விடயங்களும் நிர்வாக அமைப்புக்குள்ள இருக்குது. இந்த விஷயத்தை நீங்க ஆழமா முதலாவது புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். முதலாவது இந்த நிர்வாக அமைப்புங்கிற விஷயத்துக்குள்ள நிர்வாகம் சம்பந்தமா சில விஷயங்கள் தர்றாங்க இல்லையா? அதுல நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, புராதன காலத்துல நம்ம நாட்டுல நிர்வாகத்துல உயர்மட்டத்துல இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா மன்னர்கள் தான் உயர்மட்டத்தில் இருந்தாங்க. நிர்வாகத்தை கொண்டு நடத்தும் தாபனங்கள் சொல்லி 3 விஷயங்கள் காணப்பட்டுச்சு: சட்டம், நிர்வாகம், நீதி அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள் காணப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்தை இன்றைக்கு வகுப்பதற்கு பாராளுமன்றம் சொல்லி ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி பண்டைய காலத்துல அதே மாதிரி ஒன்று இருந்துட்டு, ஆனா பாராளுமன்றம் பெயர் கிடையாது, அரச சபை அப்படிங்கிற பெயர்ல அது காணப்பட்டுச்சு. கண்டிராட்சியம் காலத்துல கூட அந்த அரச சபையாக செயல்பட்டது மகுள் மடுவ மண்டபம். சரியா? ரைட். இப்ப வாங்க, அன்றைய காலத்துல சட்டமும் நிர்வாகமும் ஒரே துறையாக தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முடியாட்சி, மன்னர்கள் ஆட்சி நிலவிய காரணத்தால சட்டம் நிர்வாகம் 2 சேர்ந்து ஒரு துறையாக காணப்பட்டுச்சு. அதே மாதிரி நீதி அப்படிங்கிறது ஒரு தனித்துறையாக காணப்பட்டுச்சு. இந்த முதலாவது அம்சம் இந்த சட்ட நிர்வாகத்துறை அப்படிங்கிறது. சரியா? சட்டம் நிர்வாகம் ஒன்னா தானே இருக்குது சேர்ந்து, அதனால சட்ட நிர்வாகத்துறை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த சட்ட நிர்வாகத்துறை சம்பந்தமான விஷயங்களை ஆய்வாளர்கள் தேடுறாங்க. பண்டைய காலத்துல ஏதாவது தகவல் கிடைக்கிறான்னு சொல்லி இந்த கால தொல்பொருள் ஆய்வாளர்கள் தேடும் பொழுது கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அனுராதபுரத்தில், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அனுராதபுரத்துல ஒரு கல்வெட்டு அவங்களுக்கு கிடைக்குது. புத்தன்னகலை அப்படிங்கிற இடத்துல அந்த கல்வெட்டு காணப்படும். அந்த கல்வெட்டுல என்ன விஷயம் எழுதிக்கிறேன்னு சொன்னா அதாவது வத்திஹிமி வஹன்சே வதால எக்தன் சமியன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒன்று எழுதிக்கிறோம். உங்களோட புக்கில் நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்து 49வது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேர்ட்ஸ் வரும், வத்திஹிமி வஹன்சே வதால எக்தன் சமியன். அப்ப இதுல இருந்து அவங்க இந்த எக்தன் சமியன்ங்கிற சொல்ல எடுத்துடுறாங்க. சரியா? அந்த சொல்ல எடுத்து தான் அவங்க சொல்றாங்க, இதுதான் பண்டைய காலத்துல பண்டைய சமூகத்துல சட்ட நிர்வாகத்துறைக்காக அவங்க பயன்படுத்திய சொல் அப்படின்னு சொல்லி இந்த எக்தன் சமியன்ங்கிற சொல்லிக்குது இல்லையா? அது மட்டும் நீங்க விளங்கி வச்சிருந்தா போதும். சரியா? இந்த வத்திகிமி வஹான்சே வதால அதெல்லாம் விடுங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த எக்தன் சமிய அப்படிங்கிற சொல்ல மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் சட்ட நிர்வாகத்துறைக்கு அவங்க யூஸ் பண்ணின வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த எக்தன் சமியங்கிற சொல் எதுல இருந்து வந்துருங்கிறது தாராங்க, அதையும் நீங்க மேலதிகமா விளங்கிக் கொள்ளுங்க. அதுவும் இந்த பாடத்துல இருக்குது, நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஏக ஆஸ்தான சாமியர் அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் இந்த எக்தன் சமியங்கிற சொல் வந்திக்கு. ஏக ஆஸ்தான் என்று சொன்னா அரச சபை அப்படிங்கிற ஒரு கருத்தையும், சாமி என்று சொன்னா அனுமதி அப்படிங்கிற ஒரு கருத்தும் தருவதாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எக்தன் சமியங்கிற சொல் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மிக இலகுவாக புரிய முடியும்.
சட்ட நிர்வாகத்துறைக்கு அவங்க பயன்படுத்தின வேர்ட்ஸ் என்ன? எக்தன் சமிய. எக்தன் சமியங்கிற சொல் எதுல இருந்து வந்துரு? ஏக ஆஸ்தான சாமிய அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்துரு. ஏக ஆஸ்தான சாமிய என்று சொல்லும் பொழுது ஏக ஆஸ்தான் என்று சொன்னா என்ன கருத்து? அரச சபை. சாமி என்று சொன்னா என்ன கருத்து? அனுமதி. அப்ப ஏக ஆஸ்தான சாமியங்கிற முழு சொல்லுக்கு என்ன கருத்து? அரச சபையால் அனுமதிக்கப்பட்டது. ரைட், அவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். சரியா? இதுல பெரும்பாலும் உங்களுக்கு கேட்கறது இவ்வளவு ஆழம் வரைக்கும் எக்ஸாம்ல கேட்கறது குறைவு. எக்தன் சமிய அந்த சொல்ல மட்டும்தான் கூடுதலாக கேட்கறது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த கல்வெட்டுல எந்த கல்வெட்டு? அனுராதபுரத்தின் புத்தன் நகல். சரி, இப்ப வாங்க, இப்ப நம்ம அடுத்த ஒரு கல்வெட்டுகளை நம்ம போறோம். அது எங்க இருக்குன்னு சொன்னா அதுவும் அனுராதபுரத்துல தான் இருக்குது. குருமகத்தமன் அப்படிங்கிற இடத்துல அந்த கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் சொன்ன இன்னொரு துறை சொன்ன நீதித்துறை என்று சொல்லிட்டு அந்த நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட கல்வெட்டு தான் அது. நீதித்துறையை குறிப்பிடுறதுக்காக அந்த காலத்துல பயன்படுத்துற சொல் ஒன்று இருக்குது, சபாவ. சபாவன்னு சொன்னா நீதிமன்றம் அப்படிங்கிற கருத்தை தரக்கூடிய ஒரு சொல். அந்த சொல்லுக்கான சான்று அவங்களுக்கு அனுராதபுரத்தில் உள்ள குருமகத்தமன்ங்கிற கல்வெட்டுல கிடைக்குது. அது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த கல்வெட்டுல ஒரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ள பொதுச்சு சிந்திக்கிறாங்க. அது என்னண்டா, அதாவது ஒரு நிலம், அதாவது கெலேகம அப்படிங்கிற நிலத்தை ஒரு விகாரைக்கு என்ன செய்யறாங்க? பிக்குணிகளோட ஆறாமை, மஹிந்தா ராமன் சொன்ன பிக்குணிகளோட ஆறாமைக்கு கெலேகமங்கிற நிலத்தை தானம் கொடுக்க போறாங்க, அன்பளிப்பா கொடுக்க போறாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த நிலம், அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு விகாரைக்கு வழங்கும் பொழுது அது சட்ட ரீதியா பதிவு செய்யணும். அதுக்காக அந்த இடத்துக்கு 2 அதிகாரிகள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. நீங்க இந்த நிலத்தை இப்படி கொடுக்கணுமா இருந்தா கட்டாயம் நீங்க சபாவை அப்படிங்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சபாவையை அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. அந்த 2 அதிகாரிகளோட பேர் மெனின் கமுவ உதய நிக்கவல்ல சேனு அப்படின்னு சொல்லி 2 அதிகாரிகள் அவங்கள அங்க அனுப்புறாங்க. சரி, இப்ப உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் குழப்பமா வந்தா நீங்க ஒன்னும் குழம்ப தேவையில்லை. இதுல நீங்க வார சில முக்கியமான பாயிண்ட்களை மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளும். சரியா? அதுல இப்ப சொன்ன விஷயத்துல என்ன நீங்க முக்கியமா எடுக்கணும்னு சொன்னா, சபாவங்கிறது தான் நீதிமன்றத்தை குறிக்கிற சொல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த சான்று அனுராதபுரத்தில் உள்ள குருமகத்தமன்ங்கிற இடத்துல உள்ள கல்வெட்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வளவு விஷயம் எடுத்துக்கிட்டா நீங்க போதும். மேலதிகமா நீங்க தெரிஞ்சுக்கணுமா இருந்தா அந்த நிலத்தில பெயர் கெலேகமங்கிற நிலம் மஹிந்தாராமங்கிற பிக்குணிகளோட ஆறாமைக்கு கொடுக்கறதுக்காக 2 அதிகாரிகள் வர்றாங்க, நிக்கவல்ல சேனு மணின் கமுவ உதய அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மேலதிகமா விளங்கிட்டா போதும். சரி, இப்ப வாங்க அடுத்தது. அதாவது நாம இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இந்த சபாவங்கிறது சில இடங்கள்ல வேறொரு சொல்லுலையும் வந்திருக்குது. மகளே அப்படிங்கிற சொல்லுல வந்திருக்குது. சபாவ என்று வராத இடங்கள்ல அதுக்கு பதிலா சபாவங்கிற சொல்ல எடுத்து போட்டு அந்த இடத்துல மகளேங்கிற சொல்ல என்ன செஞ்சுக்கிறாங்களாம், போட்டிக்கிறாங்களாம். அப்ப அதே கருத்தை தான் என்ன செய்ய போகுது, இதுவும் கொடுக்க போகுது. சரியா? மகளே என்று சொன்னா பதிவாளர் நாயகம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லுவாங்க. அவரோட வேலையும் இதுதான், சட்ட ரீதியா என்ன செய்யறது, அதை பதிவு செய்யறது. சபாவங்கிறது வேறு, சபாவை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் என்ன வேலை பண்ணுவாங்களோ அதே வேலையை செய்யறவர் தான் மகளே அப்படியும் சொல்லுவாங்க. அப்ப 2மே சேம் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இந்த மாதிரி ஒரு மகளே பற்றி, பதிவாளர் நாயகம் பற்றி காசியப்பண்ட காலத்துல இருந்த 2ஆம் சேனண்ட காலத்துல இருந்த ஒரு பதிவாளர் நாயகம், அவருடைய பேரு காசியப்பன் அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டுல கண்டுபிடிக்கிறாங்க. மகளே கஸ்பா, காசியப்பன் மகளே பதவி வகிச்சுக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்க மேலதிகமா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாடத்துல இருக்கிறதா நான் உங்களுக்கு என்ன செய்யறோம் சொல்லித்தர்றேன். ரைட், அந்த மகளே கஸ்பா என்று சொல்லி எந்த கல்வெட்டுல இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மெதிரிகிரிய அப்படிங்கிற இடத்துல உள்ள எத்துவெகர அப்படிங்கிற கல்வெட்டுல இந்த சம்பவம் இருக்குது. கல்வெட்டுகளை பொறுத்தவரையில எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல பேர் தான் அந்த கல்வெட்டுக்கு சொல்லுவாங்க. சரியா? இடத்த வச்சுதான் அந்த பெயர் வாருது. சரி, இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் திரும்ப ஒருக்கா இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதாவது நோட்ஸ் எடுக்கணுமா இருந்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு ஹெடிங் ஒன்று இருக்குது. இனிமேல் உள்ள ஹெடிங்கெல்லாம் சும்மா சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். இதே நிர்வாக அமைப்புக்குள்ள அடுத்து வந்தீங்களாக்க உள்ளூராட்சி சம்பந்தமாக தர்றாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு இலங்கையில மத்திய நிலையமாக அனுராதபுரம் காணப்பட்டுச்சு. அனுராதபுரத்தை சூழ்ந்துள்ள ஏனைய இலங்கையில் உள்ள பகுதிகள் எல்லாமே பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு அதிகாரிகள் வச்சுக்கிறாங்க. அதுக்கான ஒரு சான்று தான் வசவ மன்னன் சொல்றான். என்ன சொல்றான், என்னோட ஆட்சி காலத்துல நான் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அதிகாரியை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். ஏனைய இடங்களுக்கு ஏனைய அதிகாரிகளை வச்சிருக்கிறான். அதெல்லாம் அவன் சான்றுகள்ல சொல்ல இல்லை, ஒன்னே மட்டும் சான்றுகள்ல சொல்றான். யாழ்ப்பாணத்துக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு அதிகாரியை வச்சிருக்கிறேன். யாழ்ப்பாணம் கூட சொல்ல இல்லாம நாகதீஃப் அப்படிங்கிற வேர்ட்ஸை அவன் யூஸ் பண்றான்.
அந்த அதிகாரியா வச்சுக்கிறவன் பெயர் சொல்றான் ரிஷிகிரி அப்படிங்கிற அமைச்சரை நான் வந்து வச்சிருக்கிறேன். அவர் அங்க பியங்குக திஸ் என்று சொல்லி ஒரு விகாரையும் கட்டிக்கிறாருங்கிற தகவலையும் சேர்த்து அவன் வந்து அவன் ஆவணத்துல சொல்றான். யாரு? வசவ மன்னன். அவன் ஆவணம் என்ன? வள்ளிபுர பொற்சாசனம். சரியா? அதுல அவன் வந்து அந்த தகவலை வந்து சொல்றான். எல்லாம் நான் இப்ப சொல்லித்தார அவ்வளவுமே உங்களோட 4ஆம் பாடத்துல 49ஆம் பக்கத்துல இருந்து அழகா படிச்சுட்டு வாங்க. இந்த வீடியோவை நீங்க வாய்ஸ் அதாவது அப்படி கேளுங்க, அதுல வந்து நோட் பண்ணுங்க புக்ல, இலகுவா நீங்க 4ஆம் பாடத்தை படிச்சிடலும். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முழு அதாவது 10ஆம் ஆண்டு பாடம் 11ஆம் ஆண்டு பாடம் முழு அலகுகளையும் நான் உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் கட்டம் கட்டமாக கற்றுத்தர்றதுக்கு இருக்கிறேன். அப்ப அதே போன்று வந்து நிர்வாக மத்திய நிலையம் அனுராதபுரம் ஏனைய பகுதிகள் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டுச்சு. அது இல்லாம 10 கிராமங்கள் ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய அதாவது பிரதேச மட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு சபையும் அன்றைக்கு இருந்திருக்கிறது. சரியா? அதை சொல்லுவாங்க தசகம் எத்தன். தசகம் எத்தன் சொன்னா 10 கிராமங்கள் கொண்ட ஒரு சபை. ஒரு கல்வெட்டுல இந்த வேர்ட்ஸ் வரும். அது எந்த கல்வெட்டுன்னு சொன்னா வந்து கழுத்திய போக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல வந்து இந்த தகவலை வந்து அவங்க தாராங்க. அதாவது மாத்தளை மாவட்டத்தில் உள்ள கழுத்திய போக்குனுங்கிற கல்வெட்டுல வந்து அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விகாரையில தானம் கொடுக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனை வந்துட்டு சொன்னா அவர்கள் 10 கிராம சபைகள் காணப்படக்கூடிய தசகம் எத்தன் அப்படிங்கிற அதிகாரிகளை நாட வேண்டும். அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுதான் உங்களுக்கு நிர்வாக அமைப்புல உள்ள அடுத்த ஹெடிங், அதாவது உள்ளூராட்சி சம்பந்தமானது. அதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு மேலதிகமா தர்றாங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அனுராதபுர காலத்துல வந்து அரசுரிமை பெரும்பாலும் தந்தை வழி அரசுரிமையாக மாத்திரம்தான் காணப்பட்டுச்சு. அதாவது பிள்ளைகளுக்கு பிறகு அரசனுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சு கொள்வாங்க? ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அடுத்தது வந்து சகோதரர்களும் ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தேவநம்பியதீசனுக்கு பிறகு தேவநம்பியதீசனுடைய சகோதரர்களாக காணப்பட்ட உத்திய, மகாசிவ, சூரதிச, அசேல இந்த 4 பேர் முறை என்ன செஞ்சுக்கிறாங்க? ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. ரைட். அடுத்த விஷயம் சமூக சேவை. மன்னர்கள் செய்த சமூக சேவைகள், அதாவது ஹாஸ்பிட்டல் நிறைய கட்டி கொடுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பயன்படுத்துகிற சொல் வைத்தியசாலைக்கு வெஜ்ஜசாலா அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்திக்கிறாங்க. வைத்தியர்களை குறிக்கிறதுக்கு வந்து வெஜ அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்துவாங்க. இதுல நிறைய மன்னர்கள் இந்த வைத்திய சேவைகள் வழங்கிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு மன்னன் இலங்கையுடைய வைத்திய மன்னன் அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா வந்து அதாவது 10 கிராமங்களுக்கு ஒரு வைத்தியர் வீதம் நியமிச்சுக்கிறான். அதே போன்று வந்து அவனுக்கு ஒரு சிறப்பு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து வைத்தியசாலைகள் நிர்மாணிப்பதில் மிகவும் ஆர்வம் செலுத்திய மன்னன் அப்படின்னு கூட அவனை சொல்லுவாங்க. புத்த தாச மன்னன். சரியா? இது முதலாவது. அதே மாதிரி 5ஆம் மகிந்தன், இவனும் நிறைய வைத்திய சேவைகள் செஞ்சுக்கிறான். நாடெங்கும் உள்ள வைத்தியசாலைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்த ஒரு மன்னன் 5ஆம் மகிந்தன். அதே போன்று 4ஆம் காசியப்பன் உபசக்க ரோக நாச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயோட வைத்தியசாலையை வந்து நம்ம நாட்டில் நிரூபிக்கிறான். அதே போன்று 1ஆம் உபதிசன், அவன் வந்து பசவந்தி நாமசாலை அப்படி சொல்லக்கூடிய வந்து பிரசவ விடுதியை வந்து 1ஆம் உபதிச மன்னன் நிரூபிக்கிறான். இந்த பிரசவ விடுதிகள் கல்வெட்டுக்களை திம்பிரிக்கை அப்படிங்கிற சொல்ல வந்து அழைக்கப்படும். அதே மாதிரி பண்டுகாகையின் சொத்தி சாலா அப்படி சொல்லக்கூடிய பிரசவ விடுதிகள் நிரூபிக்கிறான். இது அனைத்துமே என்ன? மன்னர்களுடைய சமூக சேவை, அதாவது வைத்திய சேவைகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ரைட். இது அல்லாமல் இன்னும் ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது. அதே 4ஆம் பாடத்துல நிர்வாக அமைப்புங்கிற முதலாவது ஹெடிங்கு கீழேயே வரக்கூடிய இன்னொரு தலைப்பு தான் மன்னர்களுடைய வெளியுறவு கொள்கை. அதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 1ஆம் கஜபாகு மன்னன், இவனை சொல்லுவாங்க இளம்பகர்ண வம்சத்தின் புகழ்பூத்த மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து இந்தியாவுடைய சேர ராஜ்யத்துக்கு பத்தினி தெய்வ கோயில் திறப்பு விழாவுக்காக வேண்டி சென்றுள்ளான் அப்படிங்கிற தகவல் ஒன்று அந்த ஹெடிங்கு கீழே தாராங்க. அதாவது மன்னர்களுடைய வெளியுறவு கொள்கை. அதே போன்று பாத்திகாஃபய மன்னன் ருவன்வெளி சாய விகாரையை வந்து அழகுபடுத்துறதுக்காக ஒரு தூதுக்குழுவை வந்து கண்ணாடி மணிகள் பெறுறதுக்கு ரோமுக்கு அனுப்பி வைக்கிறான். அங்க இருந்து கண்ணாடி மணிகள் எடுத்துட்டு வந்து ருவன்வெளி சாய விகாரையை வந்து நம்ம என்ன செய்யலாம்? அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மன்னன் வெளியுறவு கொள்கை நீங்க புரிஞ்சுக்கணும். கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகள்ல இலங்கை வந்து அதிகமாக சீனாவுடன் தொடர்புகள் வச்சிருந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக இலங்கையில வந்து 6ஆம் அக்ரபோதி மன்னண்ட காலத்துல வந்து இந்த சீனாவுடனான தொடர்புகள் வந்து மிகவுமே பலம் பெற்று காணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மன்னண்ட காலத்துல 6ஆம் அக்ரபோதி மன்னண்ட காலத்துல வந்து இலங்கை இராஜதந்திரிகள் 20 முறை என்ன செஞ்சுக்கிறாங்க? சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற சம்பவமும் அதுல வந்து உங்களுக்கு தாராங்க.
அதே போன்று வந்து இலங்கை மன்னர்கள் வந்து வெளிநாட்டு பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. மிக முக்கியமாக முதலாம் விஜயபாகு மன்னன் கலிங்க இளவரசியான திரிலோக சுந்தரிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். அதே முதலாம் விஜயபாகு மன்னன் தன்னுடைய சகோதரி மித்தாவை வந்து பாண்டிய இளவரசனுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறான். அடுத்தது வந்து இப்படிதான், அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வழங்கணும். நாம சமயம் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் வேறுபட்டிருந்தாலும் கூட அண்டைய நாட்டு பிரஜைகளை வந்து நாம நம்பணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றை முதலாம் விஜயபாகு ஒரு செயல் மூலமாக வெளிப்படுத்துறான். சரியா, அது என்ன சான்று அப்படின்னா, அதாவது தலதா மாளிகையுடைய பாதுகாப்பை வந்து இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட வேலைக்கார படையிட்ட வந்து முதலாம் விஜயபாகு மன்னன் ஒப்படைக்கிறான். இது உண்மையிலேயே சமயம் மொழி ரீதியாக நாம் வேறுபட்டிருந்தாலும் வந்து அண்டை நாட்டு பிரஜைகளோடு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்கிறதுக்கான ஒரு சான்றாக இது கொள்ளப்படுது. இதுவும் எக்ஸாம்ல மிக முக்கியமாக கேட்கிற ஒரு கேள்வி. அதே போன்று கிபி 10ஆம் நூற்றாண்டு காலத்துல வந்து இலங்கை நாடு அரேபிய நாடுகளோட நெருக்கமான உறவுகள் வைத்திருந்ததாக சொல்லப்படுது. இதுல குறிப்பாக அரேபிய நாடுகளோடு பரிசு பொருட்கள் பரிமாறிக்கொண்டதாக வந்து அல்பலசூர், இவர் ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வாளர், அராபிய வரலாற்று ஆய்வாளர், அவர் வந்து இந்த தகவலை வந்து சொல்றாரு. அதுல வந்து எப்படி சொல்றாருன்னா, இலங்கைன்னு சொல்ல இல்லை, சிவப்பு தீவின் மன்னர்கள் சொல்றாரு. நான் சிவப்பு தீவுங்கிறது வந்து இலங்கையை தான் குறிக்கிது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் அதை வந்து சொல்றாங்க. இது இவ்வளவும் நீங்க கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப நான் சொன்ன அவ்வளவு விஷயமுமே உங்களுக்கு 4ஆம் பாடத்துல உள்ள நிர்வாக அமைப்புங்கிற ஹெடிங்க்கு கீழே பார்க்கப்பட்ட விஷயங்கள். சரியா, அதுக்கு பிறகு 4ஆம் பாடத்துல பொருளாதார அமைப்புங்கிற இன்னொரு பகுதி இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லித்தர்றேன். இதுல ஏதாவது டவுட் இருக்குமா இருந்தால் கொமாண்ட் பண்ணுங்க. அந்த கொமாண்ட்ல வந்து உங்களுக்கான டவுட் வந்து நான் தாராளமாக கிளியர் பண்ண காத்திருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் தொடர்ந்து நீங்க எதிர்பார்த்திருங்க கட்டம் கட்டமாக சகல பாடங்களையும் உங்களுக்கு எடுத்து கூறி உங்களுடைய பாட அழகை இலகுவாக கற்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தலாம் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.